இன்னைக்கு பேச்சுலர்ஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரவா வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு கிச்சடி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காணிஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இன்னைக்கு பேச்சுலர்ஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரவா வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு கிச்சடி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? நான் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காணிஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு,